ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். சரியா, அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து மோரோவர் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம நீட் கவுன்சிலிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறையா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா, சரியா, அது வந்து ப்ரைவேட்டில், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஹெல்ப் வேணாலும் சரி, இல்லை பிடிஎஸ்க்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணாலும் சரி, இல்லை சித்தா ஆயுர்வேதா ஏதோ அட்மிஷன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, நீங்கள் எப்படியெல்லாம் போனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி அட்வைஸும் நம்ம என்னாச்சு பார்த்து உங்களுக்காக கொடுக்குறோம். அதனால் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது. எடுத்து நீங்கள் என்னாச்சு பார்த்து வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை கால் பண்ணாலும் சரி, உங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயரோட கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட் தான் நம்ம என்னாச்சு பார்த்தா பார்த்துட்ருக்கோம். சரியா, இதில் எதுக்கு சார் இதை போய் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது 19ஆம் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வரப்போகுது. சரியா, இந்த வருஷத்துக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து 19ஆம் நமக்கு வரப்போகுது. அப்போ எந்த ரேங்க்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்ம சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் இதை பற்றி நம்ம ஏற்கனவே என்னாச்சு பார்த்தா ஒரு வீடியோ போடுறோம். லாஸ்ட் இயர் வந்து 700க்கு மேலே 29 பேர் தான். சரியா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மடங்கு என்னாச்சு பார்த்தா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, இப்போ லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் வந்து கவுன்சிலிங், அதாவது இந்த கவுன்சிலிங் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25,856 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபைனல் அதாவது மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 107. சரியா, 107 மார்க் எடுத்தவங்க கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனாவது ரேங்க்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேபி அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரியா, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எலிஜிபிள் மார்க் வந்து 107 தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தோம். இப்போ 19ஆம் நமக்கு வந்து ரேங்க் வந்து வரப்போகுது. அப்போ எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா பியூர் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன், இல்லை செமி கவர்மெண்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து, சரியா, இது எல்லாமே சேர்த்து நீங்கள் எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு 7,000. சரியா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,000 ரேங்க்கில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. 7,000 ரேங்க்கில் அவங்க எடுத்த அக்ரிகேட் மார்க் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 491 மார்க். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 வந்து பார்த்தீங்கன்னா 491 மார்க் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லை. சரியா, ஏன் சார் 7,000 சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு இருக்குது. சரியா, இடஒதுக்கீடு முறையில் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணுறனால மேபி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் மேபி சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் நீங்கள் 7,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, சரியா, 7,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து நீங்கள் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியாவுக்காக என்னாச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறையா பேர் நீட் ரிப்பீட்டர் கிளாஸஸ் வந்து என்னாச்சு போயிட்டுருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 7,000 இல்லை 7,500 இந்த மாதிரி ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் பார்க்கலாம். 19ஆம் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரப்போது. வந்தோடனே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7,000 இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி கவுன்சிலிங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்க எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.